மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு கரூருக்கு போயிருக்காரு சிஎம் நம்ம சோசப் விஜய். கரூருக்கு போயிருக்காரு. ஏன் கரூருக்கு போயிருக்காருன்னா, அங்கே ஒரு கம்பெனி தொடங்கி வைக்கிறார். காலணிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அது ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது இன்றைக்கு அதை ரிப்பன் கட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார், திறப்பு விழா நடத்துறாரு. அதுக்கப்புறம் இவரை பார்க்க செத்து போன 41 குடும்பத்தில் ஒரு 32 பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏற்கனவே அதற்கான வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான பணி நியமன ஆணைகளை இன்னைக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு இதுவரை அதிகாரப்பூர்வமாக வரல. ஆனால் அதுதான் அங்கே சூழ்நிலை. அதன் மூலமா தன்னை ஒரு பெரிய யோகியவான், நியாயவான், நான் ரொம்ப நல்லவன், பார்த்தீங்களா எனக்கு அதிகாரம் வந்தவொடனே உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஊரா விட்டு நெய் எடுத்து இவர் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுக்கிறாரு. ஆனால் இவர் சொல்லுவார், ஸ்டாலின் சார் ஊரா விட்டு நெய் எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணிக்காதீங்க சார்னு பேசினேன். ஆனால் எனக்கு என்னங்க, இந்த சோசப் விஜய் எப்பெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினாரோ அவ்வளோ பேச்சையும் இவரே மாற்றி பேசுகிறாருங்க, மாற்றி செயல்படுறாரு. திமுக மேலே என்னெல்லாம் பழி போட்டாரோ, திமுக ஸ்டாலின் மேலே என்னெல்லாம் குற்றம் சுமத்தினாரோ அத்தனையும் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ யார் கேட்கறதுன்னு தான் தெரியல. அதனால தான் தொடர்ந்து நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். வேற என்ன அவருக்கு நமக்கு என்ன வாய்க்க தகராறாக இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த 32 பேருக்கு அரசு பணி கொடுப்பதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் எழுப்பினாங்க. நாம் தமிழர் சார்பில் ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படும், பொதுநல வழக்கு. இது மாதிரி போடக்கூடாது. அப்போ டிஎன்பிசியில் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அரசு வேலை காத்திருக்கிறவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? இது ஒரு நடிகனை பார்க்க செத்த கேஸு. இது நாட்டு போராட்டுக்காகவோ இல்லை சமூக பிரச்சனைக்காகவோ அல்லது போலீஸ் துப்பாக்கி சூட்லையோ அந்த மாதிரி வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க சாகலை. நடிகனை பார்க்க வந்தாங்க, தாமதம், நடிகனுடைய தாமதத்தால் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் ஆச்சு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை முழுமையாக எங்களால் நிறுத்த முடியாது, பணி ஆணை தரலாம், ஆனால் அந்த பணி ஆணை என்பது டெம்பரவரியாக தான் இருக்கணும், பர்மனண்ட் ஆணையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. எப்போ இந்த கவர்மெண்ட்டு நிற்குமா, 5 வருஷம் போகுமா, பாதியிலேயே புட்டுக்குமா, கவுந்துருமான்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கூட பாருங்களேன், செந்தில் பாலாஜி ஆட்சியை கவுக்க போறாருன்னு 9-10 நாளாக சொல்லி உருட்டிட்டு இருந்துச்சு எல்லா ஊடகங்களும். நேற்றுக்கு அரசாங்க சார்பில் தாக்கல் பண்ணப்பட்ட அந்த மனுவில், முந்தா நேற்று தாக்கல் பண்ணப்பட்ட அந்த அஃபிடவிட்ல அந்த ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையே தாவேக அரசு எடுத்துருச்சு. என்னன்னா அதுக்கான முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பொய் குற்றச்சாட்டு. ஆனா இவ்வளவு நாளா ஊடகங்கள் அதை தான் ஊதி பெருசாச்சு. இன்னைக்கு கூட ஒரு ஊடகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆட்சி கவிழ்ப்பு விஷயத்துல இன்னும் மேலும் 2 பேர் டாக்டர்ஸ் கைது, அவங்ககிட்ட இருந்து இவ்வளவு பணம் எடுத்துட்டோம். ஆனா ஒத்த பைசா கூட எடுத்ததா இது வரைக்கும் காட்டவே இல்லைங்க. வாயிலே வட சுட்டு இருக்காங்க. எவன் கொடுக்குறான் ஆதாரம் அதிகாரம்னு தெரியல. ஏன்னா நீங்க எல்லாம் ஊடகம் நடத்துறீங்களா, என்ன கன்றாவிட நடத்துறீங்க? மானக்கேடா இருக்குது, அசிங்கமா இருக்கு, வெளியே சொல்லாதீங்க, வெக்கை கேடுது. அரசாங்கமே தாவேக்கா தரப்புலயே தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தை எடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களே அந்த வார்த்தையை நீக்கிட்டாங்க கோர்ட்ல. அந்த ஊடகங்கள் இன்னும் அதை போய் சொல்லிட்டு இருக்கு, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு. எப்படிப்பா ஆட்சி கவிழ்க்க முடியும்? 2 எம்எல்ஏ அங்க இங்க ரிசைன்மெண்ட் வந்துட்டு ஆட்சி கவுந்துருமா? இல்ல சபாநாயகரை மாத்திர தீர்மானம் கொண்டது ஆட்சி கவுந்துருமா? அடிப்படையில் அறிவு வேணாமையா? பூரா போய் தற்கூரியா தெரிவிங்களா? ஒருத்தரும் கூட யோசிக்க மாட்டீங்களா? இந்த செய்தியை வெளியிடுற செய்தி ஆசிரியர்களுக்கு அறிவு வேணாமா? மூளை இருக்க போனாமா? தாவக்கா செய்தினாவே தற்கூரியா மாட்டிடுவீங்களா? உருப்படியா யோசிச்சுலாம் செய்தி போட மாட்டீங்களா? மக்களை பதட்டமாவே வச்சுக்கணும், மக்கள்கிட்ட பொய் செய்தியா பரப்பணும். உங்களை எப்படியா நம்புவாங்க? அப்புறமா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கு காலையில வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் டிஎன்பிசியை ஒரு மனுதாரராக சேர்க்க சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில அவர் கொடுக்கப்படுகிற அந்த அரசாணைகளை கொடுக்கறதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் அந்த அரசாணைகள் தற்காலிக ஆணைகளாக தான் இருக்கணும், டெம்பரவரி ஒர்க்காக தான் இருக்கணும், அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு எந்த தடையும் இல்லைன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதோட அடுத்த கட்ட விசாரணை இந்த மாதம் 21ஆம் தேதி நடக்கும். இந்த அரசாங்கமே ஒரு டெம்பரவரி அரசாங்கம் தான். இந்த அரசாங்கமே இன்னும் மெஜாரிட்டி இல்லாததுனால சொல்றேன். முழு மெஜாரிட்டி அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி இந்த 55 நாள்லயே இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. என்ன வேணா நாளைக்கு நடக்கலாம், நமக்கு தெரியாது. இது 5 ஆண்டுகள் நீடிக்குமா, பாதியிலேயே புட்டுக்குமாலாம் நமக்கு தெரியாது. டெம்பரவரியா இருக்கிற அரசாங்கம் டெம்பரவரி அரசாணை தான் கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியலங்க. நீதியரசர் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் இதன் மூலமாக அவர் என்ன மைலேஜ் தேடிப்பார்னா, இன்னைக்கு என்ன பேசுவார்னு எல்லாரும் நினைக்கிறீங்க தெரியுமா? என்ன கரூருக்கே வரவிடாம தடுத்தாங்க, என்ன கரூருக்கே வரவிடாம அத்தனை தடைகளையும் தாண்டி உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன், மக்களே பாருங்க மீண்டும் இடைத்தேர்தல் வருது, நீங்கெல்லாம் எனக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு ஓட்டு பிச்சை கேட்பார். வேற என்ன கேட்பாரு?
அதுக்குதான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அந்த கரூர் மக்களை கொன்னு குவிச்சது யாருன்னு இப்ப வரைக்கும் மனசாட்சிக்கு தெரியும். 100% கரூருடைய 41 மரணங்களுக்கு மீண்டும் தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக சொல்லுகிறேன், சோசப் விஜய் தான் காரணம். 41 மரணத்துக்கு என்னன்னா அவர் குறித்த நேரத்துக்கு போயிருந்தா அந்த மரணம் நடந்திருக்காது. சிம்பிள், ஒரே வரி பதில். இதற்கு இவ்வளவு பெரிய விசாரணை, இவ்வளவு பெரிய ஆள் தேடுறது, சாட்சியை பிடிக்க தேவையே இல்லைங்க. மனசாட்சியோடு நான் தாமதமா வந்துட்டேங்க, தெரியாதனமா நடந்துருச்சு, இது ஒரு விபத்து, இதற்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா ஒருத்தன் பழி போடுறான் பாருங்க அடுத்தவன் மேல, அதனாலதான் அந்த கர்மா சும்மா விடாம துரத்திக்கிட்டே தெரியுது. எனிவே மக்களே, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள வைக்க முடியல, அதுக்கெல்லாம் தனியான ஸ்கிரிப்ட் வச்சு ஏதாவது ஒரு கதையை கட்டுவாரு, குட்டி கதையோ பெரிய கதையோ ஒன்று சொல்லுவாரு. அது என்னன்றதை வந்துட்டு அதை கேட்டுட்டு திரும்ப நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு அரசாணை கொடுப்பதில் தவறில்லை, கொடுக்கலாம், ஆனா டெம்பரவரி, அதாவது தற்காலிகமான பணி வாய்ப்பு தான், நிரந்தர பணி வாய்ப்பு இல்லை. அப்ப இதுலயும் இந்த சோசப் விஜய் அரசாங்கம் ஏமாத்து வேலை தான் பண்ண போகுது. மக்களை ஏமாத்தி இடைத்தேர்தலை ஜெயிச்ச பிறகு கண்டுக்காது யாரையுமே. அதான் செய்ய போகுது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையா பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். அதே போல இந்த கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. இதுக்கு இடையிலேயே அவர் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி கரூருக்கு வந்து போறார் இல்லையா. இப்போ கரூர் போகும்போது, கடந்த முறை கரூருக்கு போகும்போது வழிநடுகிலும் மக்கள் கூட்டத்தை அப்படியே திரட்டி அங்கங்கே ஆட்களை சேகரித்து ரூட் மாஃபியாவுடைய என் தம்பி ஜெகதீஷனுடைய அந்த ரூட் நிறுவனமும், அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லப்படுகிற அந்த நிறுவனம் ஆட்களை திரட்டி காசு கொடுத்து ஆட்களை திரட்டி வச்சு வழிநடுகளும் பெரிய கூட்டம், எங்க பார்த்தாலும் பயங்கர மக்கள் வெள்ளத்தில் அவருடைய அந்த வண்டி அப்படியே திணறி போச்சா. இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு, எஸ்கார்ட்ஸு, இவருடைய அந்த எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, இசட் பிரிவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கருப்பு பூனை படையோட போறாரு. மக்கள் கூட்டமே கிடையாது, ரோட்ல ஒரு பய கூட நிக்கல. பல ஏரியாக்கள்ல ஆளே இல்லாம வண்டி மட்டும் போயிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த மக்கள் கூட்டத்தை சேர்த்து நடிகனை பார்க்க வந்தவங்க, ஐயையோ அந்த நடிகனை பார்க்க போனா நம்ம செத்து போயிடும் போல இருக்குன்னு நினைச்சு வரலையோ என்னமோ தெரியாது, ஆர்வம் இல்லை என்பது மட்டும் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ சில இடங்கள்ல ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, அதுக்கு ஒரு 10 போலீஸ் நிக்குது. போலீஸ் தலை தான் ஜாஸ்தியா தருத, மக்கள் கூட தான் காணோம். இப்படியாக அந்த பயணம் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில அந்த கரூர்ல 5000 பேர் தான் அலௌடு. வழக்கம் போல அந்த QR கோடு, அந்த யமதர்ம வாகனம் ஒன்று இருக்குல்ல, அந்த வாகனம் தான் அந்த பஸ் மேல தான் நின்று பேச போறாரு. மேடை போறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தைரியம் இல்லை, அந்த துணிச்சல் இல்லை. இது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை சென்டிமெண்டா அந்த ஜோசியர் சொல்லியிருப்பார், நீங்க பஸ் மேல நின்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்க வந்து பலம் இருக்கும், மேடையெல்லாம் ஏறினீங்கன்னா சிக்கலா போயிடும், பஸ் மேலே நில்லுங்க, நான் பஸ்ஸுக்குள்ளதான் நாங்க யாகாலாம் வளர்த்து வச்சிருக்கோன்னு ஜோசியர் எதனா சொல்லியிருப்போம். அந்த ஜோசியத்தை நம்பர் கேஸ் தானே இது. ஸோ அதனால அந்த பஸ் தான் போய் நின்று இருக்கு. அங்கே ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு இடத்த கொடுத்து அவங்க எல்லாம் ரிப்பாட்டி வச்சிருந்தாங்க, கேமராலாம் போட்டிருந்தாங்க. என்ன காரணம், எவன் சொல்லி விட்ட ஐடியான்னு தெரியல. அது கன்ஃபார்மா 100% ரூட் மாஃபியா ஜெகதீஷோட தம்பி வேலையா தான் இருக்கும். எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் வெளியே துரத்திடுங்க, எல்லா கேமராமேனையும் வெளியே துரத்திடுங்க. ஏன்னா உள்ள நடக்கிற அட்ராசிட்டி எல்லாம் எடுத்துட்டு வெளியே காமிச்சிடுறாங்க, உள்ள கோஷம் போடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. இவங்க சொல்ற அந்த 5000 பேர் தான் அலௌடு. அவன் அத்தனை பேரும் வந்து இவன் பார்த்து பொறுக்கி எடுப்பான். எவனா ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அது பெரிய வைரல் ஆயிடும், இவருக்கு அவமானமா போயிடும். ஏன்னா இவர் ரொம்ப யோகிய சிகாமணி, கடவுள், அப்படியே காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன், இதுல எங்கேயுமே தப்பு நடந்துடக்கூடாதுன்னு செய்தியாளர்களே அந்த அரங்கத்தை விட்டு வெளியே துரத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இல்ல உங்களுக்கு வந்து நாங்க லைவ் ஃபீட் தரோம், அதை நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி. ஏன்னா உள்ள நடக்கிற எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. இது திருட்டு வேலை தானே, தில்லங்கடி அயோக்கியத்தனம் தானே. நீங்க நேர்மை கிடையாதுன்றத வெளிப்படையா, நீங்க தூய சக்தி கிடையாது, நீங்க துரோக சக்தி, திருட்டு சக்தி. நீங்க அடுத்த மேல பழி போடுவீங்க. உங்களுக்கு நேர்மை இருந்தா பத்திரிகைக்காரனை உள்ள ஒருத்தர் உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் சோசப் விஜய் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனா இன்னும் செய்தியாளர் கண்டா பயந்து நடுங்கிறாரு, பத்திரிகையாளர் கண்டா பயந்து நடுங்கிறாரு, கேமராமேனை கண்டா பயந்து நடுங்கிறாரு, தூரத்துல இருந்தா கூட பயந்து நடுங்கிறாரு. இந்த கரூர் நிகழ்ச்சியிலையும் அவர்கள் லைவ்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியே ரோட்ல இல்லைங்க. ஆனா இந்த ஆணவம் ரொம்ப நாளைக்கு ஆடாது தம்பி, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நிக்காது. இந்த கரூர் நீங்க போய் கால் வச்சு முறை கரூருக்கு வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப வந்திருக்கீங்க, மறுபடியும் வரீங்க கரூருக்கு. இது உங்களுக்கான அந்த 41 மரணங்களுக்கான இந்த விசிட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சிபிஐ வாட்ச் பண்ணிட்டு இருக்குது,
மற்ற ஒன்றிய அரசாங்கம் ஆட்களை விட்டு உளவுத்துறை மூலமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நீங்க என்ன பண்ணாலும் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏதோ அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ பிளாக் கேட்ஸ் கொடுத்து உங்களை பாதுகாக்க நினைக்கிறீங்க. நீங்க எங்க போனாலும் என்ன பண்றீங்கன்னு பாதுகாக்கிறது தான் அந்த பூனைப்படை, யானைப்படையெல்லாம். அதுல இருந்து உங்களுடைய அத்தனை ரகசியங்களையும் அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சமயம் வரும்போது மண்டையிலேயே நறுக்கு நறுக்கு 4 கொட்டு கொட்டுவாங்க. அதுக்குதான் அந்த காவல்லாம். ஊடகங்களை இன்றைக்கு துரத்தி விட்டுருக்காரு. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்றத பொறுமையா பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.